இன்னைக்கு நம்மளோட பயணம் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா உப்பளத்தை நோக்கி தான் நம்ம இன்னைக்கு பயணிக்க போறோம். இது எங்க இருக்கு அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்துல முள்ளக்காடு அப்படின்ற பகுதியில் உள்ள உப்பளத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உப்பு எப்படி தயாராகுது அப்படிங்கறத விரிவா நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். நிறைய பேர் கடல் தண்ணியில தான் உப்பு தயாரிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முற்றிலும் தவறு. கடல் தண்ணியில உப்பு தயாரிக்க முடியாது. அப்படி ஒரு இது இருந்துச்சுன்னா கண்டிப்பா கடல் ஓரங்கள்ல உப்பு நிறைய எடுக்க முடியும். ஒட்டுமொத்த கடலுமே உப்பா மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அது முற்றிலுமோ அது தவறான ஒரு நிலைப்பாடு. உப்பு எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்ப்போம். அங்க வீடியோக்குள்ள போலாம். உப்பு தயாரிக்கிறதுக்கு முதல்ல அந்த போர் தண்ணி அது மூலம் தான் ஆக்சுவலி உப்பு தயாரிக்கிறாங்க. இந்த இடங்கள்ல போர் ஒரு 200 அடி 300 அடி போர் போட்டு அந்த தண்ணியை எடுத்துதான் உப்பு தயாரிக்கப்படுது. கடல் நீர்ல முற்றிலுமா தயாரிக்கப்படல. சோ அந்த உப்பு எப்படி தயாரிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு முதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த போர்ல உள்ள தண்ணிய ஒரு பாத்தி, அத பெண் பாத்தி அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாத்தியில தண்ணிய போர்ல உள்ள தண்ணிய விடுறாங்க. அந்த தண்ணி 4ல இருந்து 6 டிகிரி அந்த டெம்பரேச்சர்ல அங்க பாயுது. அதை அவங்க டெஸ்ட் பண்றாங்க. அதுக்கு அந்த டெம்பரேச்சர் டெஸ்ட் அப்படின்னு ஒரு வச்சிருக்காங்க அவங்க. ஆக்சுவலி அதை வச்சுதான் உப்பு தயாரிக்கப்படுறது. அந்த அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணிய அந்த ஒரு பாத்தியில விட்டுறாங்க. இதை பெண் பாத்தி அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த தண்ணி ஒரு டெம்பரேச்சர் லெவல்ல தாண்டுது. அதுக்கப்புறம் ஒரு டெம்பரேச்சர் லெவல் அந்த 25 டிகிரி அந்த டெம்பரேச்சர் அது அடையுது. ஸோ அந்த 25 டிகிரில அந்த டெம்பரேச்சர் அடையும் போது அந்த பெண் பாத்தில இருந்து அந்த தண்ணிய அங்க இருந்து அப்படியே ஆண் பாத்தி அப்படின்ற இடத்துக்கு மாத்துறாங்க. ஸோ அப்பதான் அங்க போய் அந்த இடத்துல இருந்துதான் அந்த உப்பு விளையறதுக்கு தயாராகுது ஆக்சுவலி. ஸோ முதல்ல பெண் பாத்தில அந்த தண்ணியை விடுறாங்க. அங்க இருந்து 25 டிகிரி அந்த டெம்பரேச்சரை எட்டும் போது அந்த தண்ணிய பெண் பாத்தில இருந்து ஆண் பாத்திக்கு திறந்து விடுறாங்க இன்னொரு இடத்துக்கு. சோ அங்க திறந்து விட்டுட்டு அங்க 15 நாட்கள் அந்த தண்ணி அங்கேயே தேக்கி வைக்கப்படுது. அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 28 29 டிகிரி அந்த டெம்பரேச்சர் அடையும் போது உங்களுக்கு உப்பு விளைஞ்சிருது அந்த இடத்துல. அப்போ அந்த உப்பு விளைஞ்சு உங்களுக்கு உப்பு நம்ம அள்ளுற நிலைக்கு வந்துருது. ஸோ 29 டிகிரி டெம்பரேச்சர் வரும்போது உப்பு நல்லா விளைஞ்சு அங்க நிறைய உப்பு உங்களால பார்க்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். இந்த விளைநிலத்துல விளைஞ்ச உப்பை அப்படியே அவங்க சைடுல ஒரு பலகையால எடுத்து வச்சிடுறாங்க. ஸோ அப்படியே நீங்க லெஃப்ட் சைடு பாத்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு உப்பு தயாரான ஒரு லேண்டு தான். பட் ஆனா இந்த உப்பு முற்றிலுமா சேதமடைஞ்சு கிடக்குது, நாசம் ஆயிடுச்சு. அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்றது நமக்கு விரிவா தெரியல. பட் அப்படியே பாறை மாதிரி பிடிச்சிட்டு இருந்தது. நாம அந்த உப்பை எடுக்க முடியல. ஸோ உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தா சேம் உப்பு ஃபீல் தான் இருக்குது. பட் ஆனா இது சேதமடைஞ்ச உப்பு. அது ஒருவேளை மழை அதிகமா வந்ததுனாலயா எப்படின்னு தெரியல. பட் இது முற்றிலுமா யூஸ்லெஸ் ஆயிடுச்சு. ஸோ இது இந்த லேண்ட்ல இப்போ அந்த உப்பு இதுல கிடைக்கிற உப்பு எல்லாமே வேஸ்ட். ஸோ இந்த சைடு அப்படியே ரைட் சைடு பாத்தீங்க அப்படின்னா இங்க விளைஞ்ச உப்பை சைடுல அள்ளி வச்சிருக்காங்க. அதை பாக்குறதுக்கு அப்படியே வெள்ளை வெள்ளையர்னு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அந்த உப்பு 15 நாட்கள்ல தான் அதை முற்றிலுமா விளையுது. அந்த 18வது நாள் அவங்க அள்ளி அந்த உப்பை கரையில வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய அம்பாரமா, நீங்க இப்ப பார்த்தா தெரியும், ரைட் சைடுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பெரிய அம்பாரமா. சோ இந்த உப்பு மேல எடுத்து வைக்கும் போது அதுல உள்ள தண்ணீர், ஏதாவது தண்ணிகள் எல்லாம் இருந்தா அப்படியே வடிஞ்சு கீழே போகுது. அதுக்கப்புறம் அவங்க அந்த உப்பை அள்ளி மேல கூட்டி ஒரு இடத்துல அம்பாரமா கூட்டுறாங்க, மலை மாதிரி கூட்டுறாங்க. சோ இது எப்படி பண்றாங்க அப்படின்னா நைட் நேரத்துல தான் இந்த வேலைகள் அதிகமா பண்றாங்க ஆக்சுவலி. ஸோ ஈவினிங் இந்த ஈவினிங் டைம் ஒரு டைம் இந்த உப்பெல்லாம் அள்ளி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் நேரத்துலயோ அந்த டைம்ல அதை அள்ளி எங்க கொட்டுறாங்க. ஸோ அவங்க மோஸ்டா வேலை பார்க்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டே டைம்ல ரொம்ப கம்மியா தான் பார்ப்பாங்க. நைட் டைம்ல தான் இந்த உப்பளங்கள்ல அதிகமா பாக்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா வெயில், அதுதான் அதோட காரணம் வெயில் தான். ஸோ அதிகமா வெயில் அடிக்கிறதுனால அவங்க நைட் டைம்ல தான் அதிகம் பாக்குறாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த உப்பு நம்ம தண்ணியில போட்டா உப்பு அப்படியே கரைஞ்சு போயிடும். ஆனா இந்த உப்பு தண்ணியில இருக்கிற உப்பை எடுத்து பார்த்தோம். ஆனா அந்த எந்த ஒரு சின்ன இது கூட கரையில. அதான் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்தது. நம்ம ஒரு உப்பை எடுத்து தண்ணியில போட்டா என்ன ஆகும், அது கரைஞ்சு அப்படியே போயிடும், தண்ணியோட தண்ணி ஆயிடும். ஆனா இந்த இடத்துல தண்ணியில தான் அந்த உப்பே விளையுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் அது. அதுக்கப்புறம் அந்த டெம்பரேச்சர் அவங்க சொல்றாங்க அந்த 5 டிகிரில ஒரு இடத்துல விடுறாங்க. அதுக்கப்புறம் 25 டிகிரில இன்னொரு லேண்டு கொடுறாங்க ஆண் பாத்திக்கு. அதுக்கப்புறம் 29 டிகிரி வரும்போது அது உப்பு தயாராகிறது. உப்பு அள்ளிடுறாங்க.
எப்ப அது 30 டிகிரிக்கு மேல போகுதோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல உப்பு விளைய முடியாது. அது கெட்ட தண்ணி, நாசமான தண்ணியா மாறிடுது. உடனே அந்த தண்ணியை எடுத்து வெளியேற்றிடுறாங்க. அந்த தண்ணியை வந்து முற்றிலுமா வெளியேற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை யூஸ் பண்ண மாட்டாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா வந்து இதுதான் அந்த ப்ராசஸ், உப்பு எடுக்கிற ப்ராசஸ் அப்படிங்கிறது. 5 டிகிரில தண்ணி வருது, 25 டிகிரில வேற பாத்திக்கு போகுது, 29 டிகிரில உப்பு எடுக்கிறாங்க. 30 டிகிரி ஆயிடுச்சுன்னா, 1 டிகிரி அந்த கூடிடுச்சுனாலே அந்த தண்ணியை வெளியேற்றி வேஸ்ட், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதுல எதுவும் பண்ண முடியாது. சோ உப்பு இப்படிதான் தயாராகுது. அதுக்கப்புறம் அது அந்த மூட்டையில பேக் பண்ணி ஒவ்வொரு இடங்களுக்கா போய் அப்புறம் அவங்களே ஓன் பிராண்ட், நிறைய நிறைய பிராண்டு கம்பெனிங்க அவங்க பிராண்டை வச்சு சேல் பண்றாங்க இந்த உப்பை. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், மூட்டையில வந்து பாக்கெட் போட்ட உப்பை வந்து கட்டி வச்சிருக்காங்க. ஸோ 70% ஆஃப் சால்ட் வந்து இந்த தூத்துக்குடி மாவட்டத்துல தான் இங்க விளையுது. தமிழ்நாட்டுல உப்பு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம். ஆனா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மழை காலங்கள்ல இவங்க வந்து எந்த வேலையுமே பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா வந்து தண்ணி மழை வரும்போது இந்த டெம்பரேச்சர் இது எல்லாமே வந்து முற்றிலுமா போயிடும். அதுக்கப்புறம் அவங்க வந்து எந்த இதுவும் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து வேலை இல்லாம வீட்டுலதான் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த 2 to 3 months அந்த மழை காலங்கள்ல இவங்க வந்து எந்த வேலையுமே பண்ண மாட்டாங்க. அது எதனால அப்படின்னு கேக்குறதுக்கு, அந்த மழை தண்ணி இதுல விழும்போது ஒண்ணு உப்பு கரைஞ்சு போயிடும். இரண்டாவது என்ன ஆகுது அப்படின்னா இதோட டெம்பரேச்சர் நம்ம சொன்னோம்ல, அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது முற்றிலுமா சேஞ்ச் ஆயிடுது. ஸோ இந்த வாட்டர்ல வந்து மழை நீர் விழும்போது உப்பு உற்பத்தியே ஆகாது. ஸோ அதனால என்னதான் இருந்தாலும் இந்த லேண்ட் எல்லாம் அப்படியே தான் இருக்கும் அந்த டைம்ல ஒரு 3 months. அப்புறம் மழையெல்லாம் முற்றிலுமா முடிஞ்ச அப்புறம் திரும்பவும் அவங்க வந்து அந்த ப்ராசஸ், அந்த தண்ணி திரும்பவும் விட்டு அதுக்கப்புறம் அந்த எல்லா ஸ்டெப்லயும் ப்ராசஸ்ல இறங்குறாங்க. அப்புறம் அந்த லேண்டை கிளீன் பண்றது, மழை ஆனப்புறம் அங்க அந்த லேண்ட் எல்லாம் ப்ராப்பரா ரெடி பண்றதுக்கு சர்டன் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு டஃப்பான ப்ராசஸ் தான். ஆனா உப்பு வந்து ரொம்ப கஷ்டமா உற்பத்தி ஆகி அவங்க நமக்கு இன்னைக்கு வீட்டுக்கு வருது. கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலம் உப்பு எப்படி தயாராகுது அப்படின்றது. ஏதாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல பதிவிடுங்க. என்னோட முடிஞ்ச அளவு நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ.